வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல SSC MTS 2025ல கேட்ட இங்கிலீஷ் வெக்காபுலரியில ஸ்பெல்லிங்ஸ் பார்க்க போறோம். ஏற்கனவே MTSல கேட்ட சினானிம்ஸ் பார்த்துட்டோம், ஆன்டனிம்ஸ் பார்த்துட்டோம், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்த்துட்டோம், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் பார்த்துட்டோம். அதெல்லாம் பார்க்காதவங்க அதை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்பெல்லிங்ஸ் பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஓகே, அந்த மாதிரி இந்த வீடியோ வந்து MTS மட்டும் இல்ல, SSCயோட எந்த எக்ஸாம்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும், CGL ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, CHSL, CPO, GD எந்த எக்ஸாம்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? நான் SSC பொறுத்த வரைக்கும் முக்கியமா இங்கிலீஷ் வெக்காபுலரியில கண்டிப்பா ரிப்பீட் தான் பண்ணுவாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும். CGL கேட்டது திருப்பி MTSல கேட்டுப்பாங்க, CPOல கேட்டது கேட்டுப்பாங்க. இந்த மாதிரி தான் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ இந்த MTSலோட கொஸ்டின்ஸ் வந்து SSCயோட ரொம்ப ரிப்பீட்டடா தான் இருக்க போகுது. எந்த எக்ஸாம்ஸ் நீங்க SSCயோட எந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சரி, இப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். ஒவ்வொரு கொஸ்டினுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கறத பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ இந்த வீடியோல ஒரு 50 கொஸ்டின்ஸ் பாக்குறோம் அப்படின்னா அந்த 50க்கு நீங்க எவ்வளவு கரெக்டா ட்ரை பண்ணிருப்பீங்களே பாஸ் பண்ணி, அதுல எவ்வளவு நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்கன்றதையுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்பெல்ட் வேர்ட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்கக்கூடிய ஆப்ஷன் எது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த நாலுமே என்ன கொடுத்துருக்கு? ப்ரிவிலேஜ் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதுல கரெக்டான ஸ்பெல்லிங் ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. அது என்னன்னு கேக்குறாங்க. இது பாருங்க, ப்ரிவிலேஜ் பொறுத்த வரைக்கும் டி வரவே செய்யாது. சரியா? அந்த டி சென்டர்ல வராது. சோ இது வரப்போறது இல்ல. அடுத்தது இங்க LAGEDன்னு வந்திருக்கு. LAGEDயும் வராது, LEGD தான் வரணும். சோ இது தப்பு. இதுவும் LA வராது. சோ இதுதான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த ஆப்ஷன்ஸ் வித் த கரெக்ட் ஸ்பெல்லிங். கரெக்டான ஸ்பெல்லிங்கை சூஸ் பண்ண சொல்றாங்க. இதுல ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. டிசனன்ட் கார்ட்ஸ் இன் தி மியூசிக் கிரியேட்டட் அண்ட் அன்செட்லிங் அண்ட் டென்ஸ் அட்மாஸ்பியர். இதுல டிசனன்ட் அப்படிங்கிற ஸ்பெல்லிங் தான் தப்பா இருக்கு. அதுக்கு கரெக்டா போடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒருவேளை இதுல கொடுத்துருக்க ஸ்பெல்லிங்கே கரெக்ட் அப்படின்னா நோ ரிப்ளேஸ்மெண்ட் ரிக்வயர்ட் கொடுக்கும். சரியா? சரி, பார்க்கலாம். இப்போ டிசனன்டோட கரெக்ட் ஸ்பெல்லிங். டிசனன்ட் அப்படின்னா DIS. எல்லா இடமும் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சொனன்ட் அப்படின்னு வரணும். SONANT. இதுதான் கரெக்ட். இங்க நென்ட்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. NANT அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகே, இந்த பேட்டர்ன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ANT வச்சு இந்த மாதிரி முடியுது அப்படிங்களா? ANT வச்சு முடியுது. இந்த பேட்டர்ன் கொஞ்சம் SSCல ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின். சூஸ் த ஆப்ஷன்ஸ் வித் த மிஸ்பெல்ட் வேர்ட். இவ்வளவு நேரம் நம்ம 2 கொஸ்டின் என்ன பார்த்தோம்? கரெக்டான ஸ்பெல்லிங்கை சூஸ் பண்ணுங்கன்னு பார்த்தோம். இப்போ என்னன்னா தப்பான ஸ்பெல்லிங் எது இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சரா நம்ம சூஸ் பண்ணணும். சரியா? இப்போ இந்த சென்டென்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இது தேவையில்லை. சும்மா நம்மள வந்துட்டு டைம் வேஸ்ட்காக கொடுத்துருக்காங்க. அதை வாசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம 4 ஆப்ஷன் பார்த்து 4 ஆப்ஷன்ல இருக்க வார்த்தையில என்ன தப்புன்றத ஸ்ட்ரைட்டா பார்த்தலாம். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 2 ஸ்பெல்லிங்குமே கரெக்ட். இன்ஃப்ரா ஸ்பெல்லிங் வரைட்டு ஸ்ட்ரக்சர். ஸோ இது ஓகே. அப்புறம் ஸ்டிப்புலேட்டட் கரெக்டா தான் இருக்கு. ஸ்டிப்புலேட்டட் அவ்வளவுதான். அப்போசிஷன் 2P கண்டிப்பா வரும். இந்த ஸ்பெல்லிங்கும் கரெக்டா தான் இருக்கு. அடுத்து பாருங்க, ஓவர் ரன்ஸ். இதுதான் தப்பு. ஓவர் ரன்ஸ் ரெண்டு பிரிக்கணும். சரியா? ஓவர் அப்படிங்கிறது ஒண்ணு, ரன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு. அப்படி பார்த்தா டபுள் ஆர் வந்திருக்கணும் நமக்கு. இங்க சிங்கிள் ஆர் தான் இருக்கு. இதுதான் தப்பான ஸ்பெல்லிங்ல இருக்கு. நமக்கு தப்பான ஸ்பெல்லிங் தான் கேக்குறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. இது நம்ம சென்டென்ஸ் வாசிச்சு ஃபுல்லா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஓவர் ரன்ஸ் லாஸ்ட்ல இருக்கு. இது ஃபுல்லா இருந்து செக் பண்ணிட்டு இருந்தா அது ஒரு டைம் வேஸ்ட். சரியா? இந்த மாதிரி மிஸ்பெல்ட் ஸ்பெல்லிங் இதெல்லாம் இருக்கும்போது சென்டென்ஸா கொடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸ் பார்த்து கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சுன்னா அப்படியே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி, அடுத்து பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. சூஸ் அ மிஸ்பெல்ட் வேர்ட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். கொடுத்திருக்க ஆப்ஷன்ல தப்பான ஸ்பெல்லிங் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஓசிஃபரஸ் ஸ்பெல்லிங் கரெக்ட். சரியா? கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க, அமல்கமேஷன் கரெக்ட். அடுத்து பாருங்க, மிஸ்செலனேஷியஸ் கரெக்டா? மிஸ்செலனியஸ் நியஸ் அப்படிங்கிறது தான் தப்பா இருக்கு. நியஸ் NIOUS கொடுத்திருக்காங்க. NEOUS அதுதான் மிஸ்செலனியஸ். சரியா? அப்ப NEOUS. மிஸ்செலனியஸ் அப்படின்னா EOUS. அடுத்து பாருங்க, இனாக்குவஸ் N கரெக்ட். இனாக்குவஸ் ஸ்பெல்லிங் கரெக்ட். இப்போ EOUS வந்திருக்கணும். IOUSங்கிறது தப்பு. அடுத்து பார்க்கலாமா? ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. சூஸ் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். கொடுத்துருக்கிறதுல கரெக்டான ஸ்பெல்லிங் எது அப்படின்னு கேக்குறாங்க. அச்சீவ் அப்படிங்கிறதா. இந்த பேட்டர்னும் ரொம்ப ரிப்பீட்டட். இந்த அச்சீவ், ரிசீவ், பிலீவ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. அது நமக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகும்னா IEVE வருமா EIVE வருமானதான் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. இது இந்த ரிலீவ், அச்சீவ், பிலீவ், ரிசீவ் இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? இப்போ எல்லாத்தையுமே நம்ம இதுல இருந்து பாத்துட்டு இருந்தா ஒரு கொஸ்டினுக்கும் ரொம்ப டைம் ஆகும். சரியா? பாத்துக்கோங்க. இங்க வந்து கரெக்ட்லி ஸ்பெல் கேக்குறாங்க. அச்சீவ் பொறுத்த வரைக்கும் IEVEன்னு வந்திருக்கணும் நமக்கு. சரியா? இது எந்த ரூல் வச்சு வரும்னா C வச்சு வருது பாத்தீங்களா? சில இடத்துல எல்லாம் C வருது. இப்போ பிலீவ்னு பாக்குறோம், C வராது. ரிசீவ் பாருங்க, C வந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த C வச்சு வர்றதுக்குலாம் ஒரு பேட்டர்னும் மற்றதுக்கெல்லாம் இன்னொரு பேட்டர்னும். இந்த மாதிரி தான் அது பிரியும். சரியா?
சோ அத ஒரு C வந்து ஒரு வேர்டா வச்சு அதை வச்சு நீங்க வந்து EIVயா EVயான்றத படிச்சுக்கலாம். மத்தபடி நீங்க இருந்து மக்கப் பண்ணீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். சரியா? அடுத்து பார்க்கலாம். 6th question பாருங்க. choose the correctly spelled word from the given option. கரெக்டான ஸ்பெல்லிங் எது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சரியா? acknowledge. இதுல வந்து கேங்கிறது சைலண்டா வரும். ஆனா கண்டிப்பா கே வரும். acknowledge. ஓகே. இதுல பாருங்க ledgeன்னு வரணும். acknowledge. இங்க வந்து D மிஸ் ஆகுது. சோ இது வராது. இதுல பாருங்க AC வரல. கரெக்ட்டா? இதுவும் எலிமினேட் பண்ணலாம். ACK knowledge ஓகே தான். ஓகே acknowledge. AC knowledge ஸ்பெல்லிங் கரெக்ட்டா இருக்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா? 7th question பாருங்க. The news of his sudden promotion flabbergasted everyone in the office. எல்லாத்துலயுமே flabbergasted அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க FLABBERGASTD ஸ்பெல்லிங் கரெக்ட்டா தான் இருக்கு. இதுல பாருங்க GG டபுள் G வந்திருக்கு வராது. கெஸ்டட் GES இருக்கு. இதுவும் தப்பு. நோ ரீப்ளேஸ்மென்ட் ரிக்வயர்ட் இருக்கு. அப்ப இந்த சென்டென்ஸை வாசிச்சு பாத்துங்க. The news of his sudden promotion flabbergasted. இப்போ क्वेश्चनல கொடுத்திருக்க சென்டென்ஸே வந்து கரெக்ட்டா தான் இருக்கு. அதே தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. பாத்தீங்களா? அப்ப என்னது நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவையே இல்ல. நோ ரீப்ளேஸ்மென்ட் ரிக்வயர்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சென்டென்ஸ்லயே ஆல்ரெடி கரெக்ட்டா தான் இருக்கு. சோ இது நமக்கு வராது. சரி அது கரெக்ட் ஸ்பெல்லிங் தான். பட் நோ ரீப்ளேஸ்மென்ட் ஆல்ரெடி அது கரெக்ட்டா தான் இருக்கனால நோ ரீப்ளேஸ்மென்ட் ரிக்வயர்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்து பார்க்கலாம். 8th question பாருங்க. choose the correctly spelled word from the given option. கொடுத்திருக்க ஆப்ஷன்ல கரெக்ட்டான ஸ்பெல்லிங் எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. கான்கிரேஷன் அப்படிங்கறதா வருது. கான்கிரீகேஷன். சரியா? கான்கிரீகேஷன். இப்ப கான் வரைக்கும் ஒண்ணுக்கு வரணும். எல்லாத்துலயுமே கான் அப்படிங்கிறதுக்கு கிரீ GREன்னு வரணும். இங்க I இருக்கு தூக்கிடலாம். இங்க A இருக்கு தூக்கிடலாம். சோ ரெண்டு கிரீ இருக்கு. கேஷன் எக்ஸ்ட்ராவா A வராது. சோ இதையும் தூக்கிடலாம். கான்கிரீகேஷன். ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாம். 9th question பாருங்க. select the options with the correct spelling. கரெக்ட்டான ஸ்பெல்லிங் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பேர்லாம் சைனோஷர். சரி இங்க வந்து சென்டென்ஸ்லமே சைனோஷர் இருக்கு. அது தப்பா தான் இருக்கு. அதனால கண்டிப்பா ரீப்ளேஸ்மென்ட் தேவை. நோ ரீப்ளேஸ்மென்ட்ன்றது வராது. சைனோஷருக்கு நயோஷியர்னு கொடுத்திருக்காங்க. இது வராது. சை இந்த சையே தப்பு. CYNO ஷுர். சைனோ அப்புறம் ஷுர். ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஞாபகம் இருக்கும். அடுத்து பார்க்கலாம். 10th question பாருங்க. choose the option with a misspelled word. தப்பான ஸ்பெல்லிங் எதுன்னு கேக்குறாங்க. ஸ்ட்ரைட்டா ஆப்ஷன்ஸ் வந்துடலாம். சென்டென்ஸ் தேவையில்ல. ஏன்னா அந்த ரீப்ளேஸ்மென்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லல. ஸ்ட்ரைட்டா வந்துடலாம். இதுல பாருங்க மிஸ்ஸ்பெல்ட் தப்பான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் பாருங்க emphasized அப்படின்னு கொடுத்திருக்காங்க. emphasized ஸ்பெல்லிங் கரெக்ட் தான். அடுத்து பாருங்க reconciliation கன்சிலியேஷன் அதுவுமே கரெக்ட். அடுத்து பாருங்க consensus இதுதான் தப்பு. சென்சஸ்ன்னு சொல்லும்போது SCNSUS இந்த சென்சஸ் தான் வரும். கான்னா CON consensus. ஓகே அப்ப இதுதான் தப்பா இருக்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் தப்பா இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணுவோம். சோ ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பாருங்க கான்ஸ்டிடியூஷனல் கரெக்ட். இது கான்ஸ்டிடியூஷனல் கரெக்டா தான் இருக்கு. எப்பவுமே ஒரு क्वेश्चन நமக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட்லயே வந்துட்டா கூட மத்த ஆப்ஷன்ஸும் பாத்துக்கோங்க. சரியா? அடுத்து பார்க்கலாம். 11th question பாருங்க. ஒரு தடவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. choose a misspelled word from the given option. கொடுத்திருக்க ஆப்ஷன்ல தப்பான ஸ்பெல்லிங் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. disastrous ஸ்பெல்லிங் கரெக்ட். pungent புன்சென்ட் இதெல்லாம் சொல்லுவாங்க கரெக்ட். பெனிம் கரெக்ட். இதெல்லாம் வந்து சினோனிம்லயே கேட்பாங்க. ஒரு பாசிட்டிவான வார்த்தை. BN வந்தாலே இது பாசிட்டிவான வார்த்தை தான். அப்புறம் பாருங்க ரெஸ்டாரண்ட். இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் நிறைய தடவை SSCல கேட்டிருக்காங்க. சரியா? ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லும்போது ரெஸ்ட் அங்க போய் நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அந்த மாதிரி. அப்புறம் நல்ல ஒரு அவுரா கிடைக்கும். நம்ம இது சொல்லுவோம் இல்லையா? இந்த அவுரா அப்படிங்கறது கேள்விப்பட்டிருப்போம். ஆரா அவுராம்பாங்க. சில பேர் ஆரான்னு சொல்லுவாங்க. சில பேர் அவுரான்னு சொல்லுவாங்க. AURA. ஓகே அது பிளஸ் NT இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இங்க பாருங்க இங்க UARன்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு அவுரான்றது வரணும். ரெஸ்ட் பிளஸ் அவுரா. இந்த ஒரு ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது தப்பு. சோ ஆன்சர் ஆப்ஷன் 4 தப்பான ஸ்பெல்லிங். கரெக்ட் என்னன்னு கேட்டா RESTAURANT. ஓகே அடுத்து பார்க்கலாமா? 12th question பாருங்க. choose the correctly spelled word from the given option. கொடுத்திருக்க ஆப்ஷன்ல கரெக்ட்டான ஸ்பெல்லிங் எது அப்படின்னு கேக்குறாங்க. choose the correct spelled word from the given option. correctly spelled word கரெக்ட்டான ஸ்பெல்லிங் எதுன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஃபுல்லா மெயின்டெனன்ஸ்னு கொடுத்திருக்காங்க. எப்பவுமே கரெக்ட்லி ஸ்பெல்ட் கேக்குறாங்கன்ற பட்சத்துல சும்மா மேலோட்டமா பார்த்து மெயின்டெனன்ஸ்னு தெரிஞ்சிருச்சா? சில பேருக்கு என்னன்னா மெயின்டெனன்ஸோட ஸ்பெல்லிங் தெரியும். பட் ஸ்டில் அவங்க வந்து ஆப்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 2 எண்ணத்துக்கு மேல டவுட் வரும். ஆப்ஷன் 1 இருக்கும் 1 3 அந்த ரெண்டு விஷயத்துல டவுட் வரும். 2 क्वेश्चन 2 ஆப்ஷன் மேல டவுட் வரும். சோ இதுக்கு இந்த மாதிரி நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸ்பெல்லிங்ஸ் இருக்கும். அதை நீங்க இப்ப மேலோட்டமா பார்க்கும்போதே மெயின்டெனன்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா நம்ம வந்து நமக்கு ஒரு ரஃப் ஷீட் கொடுத்திருப்பாங்க. பென் கொடுத்திருப்பாங்க. அதுல எழுதிருங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணுங்க. ஈஸியா இருக்கும். மெயின்டெனன்ஸ்க்கு மெயின் ஒண்ணு போடுவோம். 10 போடுவோம். அப்புறம் அன்ஸ் அப்படின்னு போடுவோம். ANCE. ஓகே இப்போ செக் பண்ணிக்கோங்க. இங்க டெய்ன்னு கொடுத்திருக்காங்க. இது வராது.
இங்க மெயின் கரெக்ட், 10க்கு tan கொடுத்துருக்காங்க வராது. இங்க பாருங்க மெயின் 10 ஆன்சர். சூப்பர். ஆன்சர் ஆப்ஷன் 3. இதுக்கும் லாஸ்ட் ஒர்க்க செக் பண்ணிடலாம். மெயின் இதுவும் 10 இருக்கு விட்டுரும். ஆன்சர் ஆப்ஷன் 3. சரியா? இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டுன்னு கொடுத்து 4 கொடுத்துருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச வார்த்தையா இருக்கும், நம்ம படிச்சு போன வார்த்தையா இருக்கும். ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். 2 ஆப்ஷன்ல நமக்கு டவுட் வர ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மேலோட்டமா பார்க்கும்போதே இந்த வார்த்தை நமக்கு தெரியும்னா சைட்ல எழுதிட்டா கொஞ்சம் பெஸ்ட். சரியா? அடுத்து பாருங்க 13th கொஸ்டின் பாருங்க. சூஸ் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ். கரெக்டான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. இதுவுமே லுடிக்ரஸ் அதுதான் சொல்ல வராங்கன்றது பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு. பாருங்க லுடிக்ரஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கரெக்டா தான். லுடிக்ரஸ். சரி, அது நம்ம பார்க்கும்போது நிறைய பேருக்கு டவுட் வந்துரும். CROUS தான் கரெக்ட். அடுத்து பார்க்கலாம். 14 பாருங்க. செலக்ட் த ஆப்ஷன்ஸ் வித் கரெக்ட் ஸ்பெல்லிங். கரெக்டான ஸ்பெல்லிங் ஆல்ட்ருஸ்ட் தான். ஆல்ட்ருஸ்ட் உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காது, சாரி இந்த சென்டென்ஸ்ல கொடுத்துருக்கிறது தப்பு. ஸோ நோ ரீப்ளேஸ்மெண்ட் ரெக்வயர்டுங்கிறது நமக்கு ஆன்சர் கிடையாது. ஆல்ட்ருஸ்ட் இந்த வார்த்தை கேட்டுட்டே இருப்பாங்க. இது ஒரு பாசிட்டிவான கேரக்டர் சொல்றது, எல்லாருக்குமே நல்லது நினைப்பாங்க. AL ஆல், ட்ரூயிஸ்ட் IS ட்ரூயிஸ்டிக், TRUISTIC. ஓகே, ஆல்ட்ருஸ்ட் எங்க இருக்குன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. இதுல ALL ஆல் இருக்கு, இங்க ட்ரூன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ட்ரூ ஃபால்ஸ் அந்த ட்ரூ வராது, TRU தான் வரும். ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாமா? எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறம் நமக்கு அடுத்த எக்ஸாம்ல ரிப்பீட் பண்ண சான்ஸ் இருக்கு. 15 பாருங்க. சூஸ் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். கரெக்டான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. பார்க்கும்போதே தெரியுது மேல் ஓலன்ஸ் அப்படிங்கிறது. மேல் அப்படிங்கும்போது MAL, ஓலன்ஸ் மேல் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான வார்த்தை. சரியா? மேல் அப்படிங்கிறது ஒரு தனி. அப்புறம் ஓலன்ஸ், மேலி ஓலன்ஸ் அப்படின்னு ஒரு ஈ வந்திருக்கும் நமக்கு இந்த இடத்துல. மேலி ஓலன்ஸ். ஓகே, வயலன்ஸ் போல ஓலன்ஸ், மேலி ஓலன்ஸ். இது எங்க இருக்குன்னு பாருங்க. MALE. இது வயலன்ஸ்ன்னு வந்துட்டு வராது. இங்க பாருங்க, இது மேல் ஓலன்ஸ் கரெக்ட். இல்லைன்னா நீங்க இது இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல் ஃபீமேல்லாம் இருக்கும்ல, அந்த மேல் ஓலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஆன்சர் ஆப்ஷன் 2 கரெக்டான ஸ்பெல்லிங். அடுத்து இதுல பாருங்க வேலன்ஸ் இருக்கு, இதுவுமே வயலன்ஸ் தூக்கி ஓலன்ஸ், மேல் ஓலன்ஸ். ஓகே, மேல் ஃபீமேல் வச்சுக்கோங்க, அப்புறம் ஓலன்ஸ் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பார்க்கலாம் 16th கொஸ்டின். சூஸ் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். கரெக்டான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. அக்கமடேட், இது ரொம்ப ரிப்பீட்டட். சரியா? அக்கமடேட், கமிட்டி, இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் இருக்கும். எல்லா வார்த்தையுமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அக்கமடேட்டுக்கும் அப்படிதான் 2 C வரணும், 2 M வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கமடேஷன் எதுக்கு சொல்லுவோம்? அக்கமடேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்போம். அதாவது தங்குறதுக்கு, ஸ்டே பண்றதுக்கு ரூம் எக்ஸ்ட்ராவா நமக்கு கொடுக்குற ஃபெசிலிட்டி. ஸோ எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே டபுள் வரும். ஸோ 2 C 2 M வரணும். இங்க 2 C இருக்கு, 2 M இருக்கு. ஸோ இது கரெக்ட். அடுத்தது பார்க்கலாம். இங்க ஒரு M தூக்கிடலாம், ஒரு C தான் இருக்கு, தூக்கிடலாம். ரெண்டுமே ஒன்னொன்னு தான் இருக்கு, தூக்கிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் 1. சரியா? அடுத்து அதே மாதிரிதான் இந்த கமிட்டிங்கிற வார்த்தை. கமிட்டின்னு சொல்லும் போது 2 பேருக்கு மேல இருக்கிறவங்க தான் இந்த கமிட்டியில ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் 2 பேராவது இருக்கணும் இல்லையா? ஸோ கமிட்டின்ற வார்த்தையுமே 2 M வந்திருக்கணும், 2 T வந்திருக்கணும், 2 E வந்திருக்கணும். எல்லாம் 2 வரும்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரிதான் இந்த அக்கமடேட். சரியா? அடுத்து பார்க்கலாம். 17 பாருங்க. செலக்ட் த ஆப்ஷன்ஸ் வித் கரெக்ட் ஸ்பெல்லிங். கரெக்டான ஸ்பெல்லிங் எது அப்படின்னு கேக்குறாங்க. எருடைட்டா? எருடைட் இந்த ஆப்ஷன்ல இருக்கு, இந்த சென்டென்ஸ்ல இருக்கும். கரெக்டா? இங்க குருடைட்ன்னு இருக்கு. ஸோ இது தப்பு. ஸோ நோ ரீப்ளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் வராது. அப்புறம் பாருங்க எருடியேட்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. டயட் கொடுத்துருக்காங்க, தப்பு. இதுவுமே தப்பு. எல்லாமே தப்பா இருக்கு. ஸோ இது கொஸ்டின்ல ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ERUDITன்னு வரும். ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை விட்டுருங்க, ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. எருடைட், ERUDIT. அடுத்து பார்க்கலாம். 18th கொஸ்டின் பாருங்க. சூஸ் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். கொடுத்துருக்க ஆப்ஷன்ல கரெக்டான ஸ்பெல்லிங் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே தெரியுது, கம்பிட்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ காம்பிட்டன்ட் அப்படின்னா கம்பி, அப்புறம் டென்ட். ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாம். 19th கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த ஆப்ஷன்ஸ் வித் கரெக்ட் ஸ்பெல்லிங் தட் கேன் ரீப்ளேஸ் த அண்டர்லைன் வேர்ட் இன் த கிவன் சென்டென்ஸ். The spelling in the given sentence is already correct. Choose option no replacement required. சரியா? கொஸ்டின்ல இந்த கேமடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கேமரடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு இது ஸ்பெல்லிங் கரெக்ட் அப்படின்னா விட்டுறலாம், இல்லைன்னா ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். இது கரெக்ட் தான் ஸ்பெல்லிங். ஓகே, CAMARA கேமரான்ற மாதிரி இருக்கா, காமாரா. ஓகே, எல்லாமே CAMARA எல்லாம் வரும், அப்புறம் DERA. இது ஸ்பெல்லிங் கரெக்டா தான் இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, நோ ரிப்ளேஸ்மெண்ட் ரிக்வயர்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? 20 பாருங்க. சூஸ் ஆப்ஷன் வித் மிஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் இருக்கிறத சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்க, the healthcare workers were praised for their dedication, sacrifice. இதுல வந்து சென்டென்சஸ் ரைட்டா போயிடலாமா? சாரி, ஆப்ஷன்ஸ் ரைட்டா போயிடலாம். மிஸ்பெல்ட் வேர்ட், தப்பான ஸ்பெல்லிங் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, டெடிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்ட். அடுத்து பாருங்க, சாக்ரிஃபைஸ், இதுதான் தப்பு. சாக்ரிஃபைஸ்க்கு என்ன வந்திருக்கணும்? FICE வச்சு முடிகிறது. சரியா? அப்ப
SACRIFICE. இங்க FISC இருக்கு. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 2 தான் தப்பா இருக்கு. அடுத்து பாருங்க ரிலன்ட்லெஸ் கரெக்ட், பேண்டமிக் கரெக்ட். அடுத்து பார்க்கலாம் 21 பாருங்க choose the misspelled word from the given option. தப்பான ஸ்பெல்லிங் எது அப்படின்னு கேக்குறாங்க. acknowledge, இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கரெக்டா. acknowledgeங்கிற வார்த்தை அதுக்கு என்ன வரும்னு பார்த்தோம், D வரும்னு பார்த்தோம். knowledge, knowledgeக்கு ledge இப்படி வரணும். இங்க D மிஸ் ஆகுது. ஸோ இதான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க பியூரோக்ரசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை இது வந்து தப்பான ஸ்பெல்லிங் கொடுத்து கேட்பாங்க. அது ஸ்பெல்லிங் ஏற்கனவே கரெக்டா தான் இருக்கு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. BUREA இதுலதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. REAU இது கரெக்ட். CRA சேவ். ஓகே, அப்புறம் பாருங்க ரெக்கமெண்டட் டபுள் M வரும் கரெக்ட். டைலமா டபுள் M வரும் கரெக்ட். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரிப்பீட்டட் சரியா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. பியூரோக்ரசி, ரெக்கமெண்ட், டைலமா எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டான ஸ்பெல்லிங். தப்பான ஸ்பெல்லிங் அக்னாலேஜ். ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாம் 22 பாருங்க choose the correctly spelled word from the given option. கரெக்டான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. பிளே ரைட், பிளே ரைட், பிளேயோட ஸ்பெல்லிங் கரெக்ட், ரைட்டோட ஸ்பெல்லிங் கரெக்டா நினைப்போம். பட் இல்ல, இது எந்த ரைட் வரும்னா WRIGHT வரும். ஏன்னா இந்த ரைட்டோட அர்த்தம் என்னன்னா, இப்போ RIGHTனா ரைட் லெஃப்ட் அந்த ரைட் இருக்கும், இன்னொன்னு சரி தவறு அந்த ரைட் இருக்கும், ரைட் அப்படின்றது. ஆனா இது பிளே ரைட்னு சொல்லிட்டாங்க. பிளே ரைட் அப்படின்னா ரைட், இந்த ரைட்டோட அர்த்தம் மேக்கர்னு அர்த்தம், ஏதோ ஒரு விஷயத்த உருவாக்குறது. ஸோ பிளே உருவாக்குறவங்க சொல்றது. ஸோ பிளே ரைட்டுக்கு இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். ஓகே, மற்ற எல்லாமே தப்பு. இது பாத்தீங்கன்னா பிளே ஸ்பெல்லிங் கரெக்ட், ரைட் ஸ்பெல்லிங் தப்பு. பட் ஸ்பெல்லிங் கரெக்ட் ரெண்டுமே. இதுவும் அப்படிதான் இதுவும் அப்படிதான். தனித்தனியா பார்த்தா ஸ்பெல்லிங் கரெக்ட் சரியா. ஆனா வந்து சேர்க்கும் போது இது தப்பு. இதுதான் கரெக்ட். அடுத்து பார்க்கலாம் 23 பாருங்க choose the correctly spelled word from the given option. கரெக்டான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. இன்கன்வீனியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையோட ஸ்பெல்லிங். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதை மேலோட்டமா பார்க்கும்போது இன்கன்வீனியன்ஸ் தெரிஞ்சிச்சு. ஆப்ஷன்ஸ் பார்க்க வேண்டாம், நம்ம எழுதி பார்க்கலாம். இன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதுவோம் கரெக்டா. கன்வீனியன்ஸ் கரெக்டா. கன்வீனியன்ஸ், வினியன்ஸ், இன்கன்வீனியன்ஸ். ஓகே தானே. இப்ப பாருங்க இன்கன்வீனியன்ஸ்க்கு VIN இருக்கு தப்பு, இங்க VIN இருக்கு தப்பு. கன்வீனியன்ஸ் இதுதான் கரெக்ட். இன்கன்வீனியன்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா 24 பாருங்க select the options with the correct spelling. கரெக்டான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. NRWAIT அப்படின்னு கொடுத்திருக்காங்க கரெக்டா. இது வந்து ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு NRWAIT. இப்போ இதை திருத்தணும். ஸோ நோ ரீப்ளேஸ்மெண்ட் ரிக்வயர்டுங்கிறது வராது. NRWAITல இங்க என்ன தப்பா இருக்குன்னா NRWAITன்னு வரும். NR அதாவது எனர்ஜி மாதிரி ENERன்னு வந்திருக்கும். இங்க ENARன்னு இருக்கு, அதுதான் தப்பு. அப்ப எங்க இருக்குன்னு பாருங்க ENERWAIT இதுதான் கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா choose the correctly spelled word from the given option. கரெக்டான ஸ்பெல்லிங். இது ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின், நிறைய தடவை SSCல கேட்டுட்டாங்க. ஒகேஷனல் இது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஒகேஷனல் சொல்லும் போது டபுள் C வரும், ஆனா ஒரே ஒரு S தான் வரும். ஒகேஷனல் இது எப்படி படிச்சுக்கோங்கன்னா ஒகேஷனல் அவ்வளவுதான். ஒக்குங்கிறதுக்கு தனியா ஒரு C, கேஷனல்ங்கிறதுக்கு தனியா, கேஸ் தனியா, ஷினல் தனியா அப்படியெல்லாம் வரப்போறது இல்ல சரியா. ஒகேஷனல் ஒக்கு தனியா, கேஷனல் தனியா. ஸோ OCCASIONAL. இது எங்க இருக்குன்னு பாருங்க OCC வரணும். ஸோ இதை ரெண்டே எலிமினேட் பண்ணிக்கலாம். மொத்தமே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க 26. His actions were considered. இதை விட்டுருங்க. இப்போ இந்த வார்த்தையை தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க கரெக்டா. ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போதே தெரியுது. அனாதீமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. தீமான்னு சொன்னாலே THEMA தீமா தான் வரும் சரியா. இது தப்பு. ஆனா ஓகே தான் ANA அனாதீமா. ஸோ இதுல பாருங்க அனாதீமா ஆன்சர் ஆப்ஷன் 1. சாரி ANE கொடுத்துருக்காங்களா தப்பு. ANA தானே வரணும். அனாதீமா ஆன்சர் ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துட்டு சரி மாதிரி இருக்குன்னு மற்ற ஆப்ஷன்ஸ் பார்க்காம விட்டுறாதீங்க. நம்ம கேர்லெஸ்ஸா மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். அடுத்து பார்க்கலாம் 27 பாருங்க choose the option with the misspelled word. தப்பான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. ரைட்டா நம்ம ஆப்ஷன்ஸ் போயிடலாம் சரியா. ஃபர்ஸ்ட் பாருங்க இன்டிஸ்பென்சபிள் கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பென்சபிள் சபிள்னு வரணும். இங்க சிபிள்னு கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பென்சிபிள்னு இருக்கு கரெக்டா. இன்டிஸ்பென்சபிள் இன்டிஸ்பென்சபிள் சபிள் ஏபிள்னு முடியணும் ஓகேவா. அதுதான் தப்பா இருக்கு. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். மிஸ்பெல்ட் தானே கேக்குறாங்க. எதுக்கும் மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்துலாம். டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் டிரான்ஸ் வரைக்கும் கரெக்ட், ஃபார்மேட்டிவும் கரெக்ட், ஸ்ட்ராட்டஜிக் கரெக்டா இருக்கு, ப்ரீமெச்சூர் கரெக்டா இருக்கு சரியா. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 1. அதுதான் தப்பான ஸ்பெல்லிங். ABLEன்னு முடிஞ்சிருக்கணும். IBLE தப்பு. அடுத்து பார்க்கலாமா 28 பாருங்க choose the correctly spelled word from the given option. கரெக்டான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. காம்படிட்டர் ஓகே, இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். காம்பெட்
அது வரைக்கும் பாருங்க. காம்பெட்னு பார்க்கும்போது இது வரைக்கும் கரெக்ட். இட்டர். ஓகே, இங்க டபுள் டி எல்லாம் வரப்போறது இல்ல. இது காம்பெட்டே தப்பா இருக்கு. ஐடி இருக்கு. காம்பெட்டிட்டர். ஓகே, காம்படிஷன் இந்த மாதிரி இப்போ சில வேர்ட்ஸ்க்கு நமக்கு தெரியல ஸ்பெல்லிங் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடியதெல்லாம் தேடி பாருங்க. காம்படிஷன் அதுக்கு ஸ்பெல்லிங் தெரியுதான்னு பாருங்க. அதை வச்சு கூட நம்ம இந்த இந்த ரெண்டு எண்ணத்தை எலிமினேட் பண்ண முடியும். இப்படி எலிமினேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ரிலேட்டடான வார்த்தை இருந்துச்சுனாலும் நீங்க அதை எடுத்துக்கலாம். சரியா, அடுத்து பார்க்கலாம். 29 பாருங்க. his bumptuous behavior. bumptuous அப்படிங்கிற வார்த்தை தான் எல்லாத்துலயுமே ரிப்பீட் ஆகுது. bumptuous ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. tears வந்திருக்கணும். bumptious. அப்போ TIOUS வந்திருக்கணும். இது தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாமா? 30 பாருங்க. choose the option with a misspelled word. தப்பான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. credible, ambiguous, consistent, precedence. ஃபர்ஸ்ட் credible. இது கரெக்ட். credibleங்கிறது ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு. அதே பாருங்க. ambiguities. இது தப்பு மாதிரி இருக்கு, பட் இது கரெக்ட். ambiguities. GUITISங்கிறது கரெக்ட். அது பாருங்க. consistent. கன்சிஸ்டண்டா படிக்கணும். கேள்விப்பட்டிருக்கல. கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். டென்ட்னு சொல்லுவோம் நம்ம. இங்க கன்சிஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஏஎன்டி கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்னேன்ல, ஏஎன்டி இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து எஸ்எஸ்சியோட ரொம்ப ஃபேவரட், கேட்டுட்டே இருப்பாங்க. இஎன்டில என்னெல்லாம் வருது, ஏஎன்டில என்ன. ஸோ வாசிக்கும் போதே கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். கன்சிஸ்டண்டா படிங்க. இஎன்டி தான் கரெக்ட். ஸோ இதுதான் தப்பான ஸ்பெல்லிங். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. இதுக்கும் லாஸ்ட் பாருங்க. பிரசிடென்ட் ஸ்பெல்லிங் கரெக்ட். ஓகேவா? ஸோ இது வந்து இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, 30 கொஸ்டின்ஸ் பார்த்துப்போம். அதுல நீங்க இவ்வளவு நேரம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். IEEI இந்த ரூல் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டா இருக்கும். இந்த ரிசீவ், அச்சீவ் பார்த்தோம். கரெக்டா? சோ அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. எப்போல்லாம் வந்து இந்த சி வருதோ அதுக்கப்புறம் EIVE வர மாதிரி இருக்கும். மற்றதுல எல்லாம் IEVE வர மாதிரி இருக்கும். சி ஃபர்ஸ்ட் சி வந்துட்டுனா சிக்கு அடுத்தது இதுதான் வரணும். ஓகே, இல்ல இந்த ஐக்கு முன்னாடி வேற ஏதோ லெட்டர் வருதுன்னா IEVEன்னு வரணும். இப்போ அச்சீவ் எடுத்துட்டீங்கன்னா ACHன்னு வரும். ஸோ ஹச்சுக்கு அப்புறம்னால IEVE போடுவோம். ரிசீவ்னு சொல்லும்போது RECEன்னு வந்திருக்கணும். அப்போ சி வந்துட்டுனாலே EIVE வரும். ஸோ இந்த பேட்டர்ன் ஒன்று நோட் பண்ணிருப்பீங்க. அப்புறம் டபுள் லெட்டர் பேட்டர்ன் இந்த 30 கொஸ்டின்ல நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. இந்த டபுள் லெட்டர்ஸ் வச்சு கேட்டு இருந்திருப்பாங்க. டபுள் CMல நம்ம இந்த அக்கமடேஷன் பார்த்தோம். அதே மாதிரி ஒகேஷனல் பார்த்தோம். அதுல டபுள் சி இருக்கும், ஆனா ஒரே எஸ் தான் இருக்கும். ஸோ இந்த டபுள் சிங்கிள் எதுல வரும் அப்படிங்கிற பேட்டர்னுமே இவ்வளவு நேரம் பார்த்ததுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? அதே மாதிரி ENCE ANCE. ஓகேவா? இதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதுக்கு ரூல்ஸ் பிக்ஸ்டா எந்த ரூல்ஸுமே கிடையாது. இப்போ இந்த மெயின்டெனன்ஸ் இந்த வார்த்தை எல்லாம் பார்த்தோம், இதெல்லாம் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது ஒண்ணு பாத்துக்கோங்க. அதே மாதிரி வேற என்ன கேட்பாங்கன்னா ABLE வச்சு முடிகிறது, IBLE வச்சு முடிகிறது. இந்த பேட்டர்ன் இப்போ நம்ம 30 கொஸ்டின்ஸ்ல இதை பார்த்திருப்போம் இல்லையா. மேக்சிமம் உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்ற பட்சத்துல ABLE தான் கரெக்டா இருக்கும். நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணி தெரிஞ்ச ப்ரொனவுன்சியேஷன் தான் IBLE இருக்கும். மற்றபடி எல்லாமே ABLE தான் இருக்கும். ஓகேவா? இது 99% ABLE தான் இருக்கும். நம்ம சிலதெல்லாம் வாசிக்கும் போதே IBLE நம்ம ப்ரொனவுன்சியேஷன் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற வேர்ட்ஸ்க்கு மட்டும் தான் IBLE வரும். சரியா? இப்போ பாசிபிள் அப்படின்னு சொல்றோம்னா IBLE தான் வரும். மற்றபடி எல்லாமே இப்போ அக்செப்டபிள் இல்ல வேற என்ன எதுனாலுமே ஏபிள் தான் வரும். சரியா? அது ஒண்ணு இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அது போக நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்ற வார்த்தை பார்த்தோம். சிலதெல்லாம் அப்படி இருக்கும். சரியா? அப்புறம் இந்த வார்த்தை கேட்பாங்க. செப்பரேட்ன்றது ரொம்ப ரிப்பீட்டடா கேட்பாங்க. செப்பரேட்டுக்கு இது வந்து PEARTயா PA அப்படின்னு கேட்பாங்க. செப்பரேட் அப்படின்னா பிரிச்சு வைக்கிறது இல்லையா. ஸோ பார்ட்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. PART தானே பார்ட். ஸோ பேரான்ற மாதிரி வரும். பேராகிராஃபா பிரிக்கிறாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த வார்த்தையுமே ரொம்ப ரிப்பீட். சரியா? சரி, இப்ப நம்ம அடுத்து பார்க்கலாம். கண்டினியூஸா கொஸ்டின் சொல்லிட்டு இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ன்றதுனால தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் 30 மட்டும் நான் பிரிச்சு இது இவ்வளவு நேரம் பார்த்ததுல என்ன பேட்டர்ன் ரிப்பீட் அப்படின்றத சொல்லிட்டோம். சரியா? இப்போ நம்ம 31ல இருந்து போலாம். சரியா? அடுத்த ஸ்டெப் போலாம். 31 பாருங்க. சூஸ் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். கொடுத்துருக்கிறதுல கரெக்டான ஸ்பெல்லிங் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தா தெரியுது. இக்குனாமிட்டி கரெக்டா? இக்குவா அப்படின்னு வரும். அப்புறம் நிமிட்டின்னு வரும். நீ மீ டி, அவ்வளவுதான். நிமிட்டி, இக்குவானிமிட்டி. எங்க இருக்குன்னு பாருங்க. இல்ல டபுள் டபுள் என் இருக்கு, வராது. இக்குனாமிட்டி ஆப்ஷன் 2 கரெக்டா இருக்கு. மற்றது பாருங்க. NE வருது, டபுள் M வருது, வராது. சரியா? அடுத்து பார்க்கலாமா? 32 பாருங்க. செலக்ட் த ஆப்ஷன்ஸ் வித் கரெக்ட் ஸ்பெல்லிங். கரெக்ட் ஸ்பெல்லிங் கேட்குறாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஸ்பெல்லிங் தப்பு. டபுள் ஆர் வராது. இங்க PRI வந்திருக்கு, வராது. டபுள் F எல்லாம் வராது, தப்பு. அப்ப நோ ரிப்ளேஸ்மெண்ட் ரிக்வயர்ட். ஆப்ஷன்ஸ்ல கொஸ்டின்ல சென்டென்ஸ்ல கொடுத்துருக்க ப்ரிஃபரன்ஸே கரெக்டா தான் இருக்கு. ஸோ நோ ரிப்ளேஸ்மெண்ட் ரிக்வயர்ட். ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னாலே ப்ரீ அப்படின்னு வரணும். ஃபெரன்ஸ்ன்னு வந்திருக்கணும். FERENC ஃபெரன்ஸ். ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. நோ ரிப்ளேஸ்மெண்ட் ரிக்வயர்ட். அடுத்து பார்க்கலாம். 33 பாருங்க. சூஸ் த ஆப்ஷன்ஸ் வித் மிஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் எது அப்படின்னு கேட்குறாங்க. Choose the option with misspelled word. Options பெறலாம். accountability. accountability spelling correct. account அப்படின்றதுக்கு தெரியும் இல்லையா. ACCOUNT. account. ability அவ்வளவுதான்.
பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கோம்னு சொல்லுவோம். அக்கௌண்ட் எபிலிட்டி ஸ்பெல்லிங் கரெக்ட். ஃபால்சிஃபைட் ஸ்பெல்லிங் கரெக்ட். அடுத்து பாருங்க எம்பெசல்மெண்ட். எம்பெசல்மெண்ட்னு சொல்லும்போது எம்பெசல் இது வாசிக்கும் போது கரெக்ட் மாதிரி இருக்கு. எம்பெசல் சொல்லும்போது LEMENT வந்திருக்கணும். எம்பெசல் அப்படின்னா EMBPZZLEன்னு வந்திருக்கும். சரியா, இங்க ELன்னு கொடுத்துருக்காங்க. வாசிக்கும் போது நமக்கு அது கரெக்ட் மாதிரி இருக்கும். பட் இது தப்பு. கரப்ஷன் கரெக்ட். சரியா, இப்ப இது தெரியாட்டி கூட மத்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்ட்ங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும். அக்கௌண்டபிலிட்டி, ஃபால்சிஃபைட், கரப்ஷன்ஸ் எல்லாம் சிம்பிளான வார்த்தை, நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். சோ அதை வச்சு கூட ஈஸியா கெஸ் பண்ண முடியும். எம்பெசல்மெண்ட் அப்படிங்கறதான் தப்பா இருக்கு. சரியா, இந்த இடத்துல ELக்கு பதிலா LE வந்து. ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாம் 34 பாருங்க. சூஸ் ஆப்ஷன் வித் மிஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. இங்க பாருங்க எமிஷன்ஸ். எமிஷன் ஸ்பெல்லிங்கே தப்பு தான். இப்போ நம்ம எமிட்னு சொல்லுவோம். எமிட் ஆயிட்டு EMIT தானே சொல்லுவோம். அப்ப எமிஷன் சொல்லும்போது இந்த டீக்கு பதிலா ஷன் போட போறோம். அவ்வளவுதான். எமிஷன் அதுல மட்டும் டபுள் எஸ் வரும். பட் எமிட் அப்படின்னு சொல்லும்போது EM ஒரு M தான் வந்திருக்கும். பாத்தீங்கன்னா இங்க டபுள் M இருக்கு. தப்பான ஸ்பெல்லிங் இதுதான். எதுக்கும் மத்த ஆப்ஷன் செக் பண்ணிடலாம். ரினியூவபிள் கரெக்டா இருக்கு. ஸ்பெல்லிங் கரெக்ட். சோ இது நமக்கு ஆன்சர் இல்ல. இன்டர்நேஷனல், இன்டர் வரைக்கும் கரெக்ட், நேஷனலும் கரெக்ட். சோ இதுவுமே கரெக்ட் ஸ்பெல்லிங். ஆப்ளிகேஷன்ஸ் கரெக்ட். சோ தப்பான ஸ்பெல்லிங் ஆப்ஷன் 1 EMISSIONS வரும். சரியா, அடுத்து பார்க்கலாமா 35 பாருங்க. சூஸ் த மிஸ்பெல்ட் வேர்ட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். கொடுத்திருக்க ஆப்ஷன்ல தப்பான ஸ்பெல்லிங் என்னன்னு கேக்குறாங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு. சோ ஒரு தடவை பாஸ் பண்ணி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது பாருங்க ஒகேஷனலி. ஒகேஷனலி நம்ம ஏற்கனவே பார்த்தோமா? ஒகேஷனலிக்கு என்ன பார்த்தோம்? டபுள் சி. ஒகேஷனலின்னு வரும்னு பார்த்தோம். சோ டபுள் சி வந்திருக்கணும். ஆனா ஒரு எஸ் தான் வரும் அப்படின்னு பார்த்தோம். இது சோ தப்பு. சோ தப்பான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. சரி டபுள் சி ஒரு எஸ் கரெக்டா தான் இருக்கு இல்லையா? சோ இது நமக்கு ஆன்சர் கிடையாது. அடுத்தது பாருங்க எம்பராஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்பராஸ்மெண்ட் இதுக்கு டபுள் ஆர் டபுள் எஸ் கரெக்ட். இப்படிதான் வரும். சரியா, கரெக்டான ஸ்பெல்லிங். சோ இதுவுமே நமக்கு ஆன்சர் கிடையாது. நமக்கு தேவை மிஸ்பெல்ட்டை விட்டுலாம். அப்புறம் பாருங்க எக்ஸாகரேஷன். எக்ஸாக் வரைக்கும் ஒண்ணு. கரேஷன் கரெக்ட். இதுவும் ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க ப்ரொனன்சியேஷன். இது என்னன்னா நவுன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரோனவுன்சியேஷன் சொல்ல மாட்டோம். ப்ரொனன்சியேஷன் நன் அப்படிதான் சொல்லுவோம். ப்ரொனன்சியேஷன். ஓகே, அப்போ ப்ரோனன்சியேஷன். நவுன் கிடையாது. நன்சியேஷன். ப்ரொனன்சியேஷன். இப்போ NUN வந்திருக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4 ப்ரொனன்சியேஷன். மிஸ்பெல்ட் இதுதான். அடுத்து பார்க்கலாமா 36 பாருங்க. சூஸ் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். கரெக்டான ஸ்பெல்லிங் கேக்குறாங்க. லக்கடெசிக்கல். ஓகே, ஃபர்ஸ்ட் லாக் அப்படின்னு வரும். லக்கடெசிக்கலுக்கு லாக் வரும். அப்புறம் டயான்ற மாதிரி வரும். ஆனா DIA இல்ல, DAI. டே அப்படி டே. அப்புறம் சிக்கல். லாக் டே சிக்கல். ஓகே, இப்படி படிச்சுக்கோங்க. நீங்க வந்து கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இந்த ப்ரொனவுன்சியேஷனுக்கு உங்களுக்கு மார்க் இல்ல. சோ வாசிக்கும் போதே இந்த மாதிரியே படிச்சு வந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்ப SSC பொறுத்த வரைக்கும் ப்ரொனவுன்சியேஷனுக்கு உங்களுக்கு மார்க் கிடையாது. கரெக்டா ஸ்பெல்லிங் தான். சோ நீங்க தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணி படிச்சாலுமே எந்த பிரச்சனையும் இல்ல. நமக்கு தேவை மார்க் இல்லையா? லக் டைசிக்கல். லக் டைசிக்கல்னு படிச்சுக்கோங்க. லக் டைசிக்கல்னு சொல்லும்போது எங்க இருக்கு? இது லக்கா அப்படின்னு இருக்கு. இதுவும் லக்கான்னு இருக்கு. இது தப்பு. எல்லாமே தப்பா இருக்கா? நம்ம ஏதோ மிஸ் பண்ணிருக்கோம். லக்கா டைசிக்கல். லக்கா தான் கரெக்டான்னு நினைக்கிறேன். அப்போ இது பாருங்க, இது தப்பு. LACKAன்னு வந்திருக்கணும் இல்லையா? CKA. ஓகே, அப்புறம் DAIன்னு வந்திருக்கணும். DAI இங்கதான் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். ஓகே, இங்க DEI இருக்கு, தூக்கிடலாம். இங்க லாக்குக்கு ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ஓகே, இங்கேயுமே லாக்குக்கு ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ஓகே, லக்கா டைசிக்கல். லக்கா அப்படிங்கிற வரைக்கும் தனியா பிரிங்க. டே அப்படின்னு பிரிங்க. சிக்கல். லக்கா டே சிக்கல். ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாம் 37 பாருங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே தெரியுது லயாசன் இந்த வார்த்தை தான். சரியா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது கரெக்டா இருக்கான்னு பாருங்க. லயாசன் இதுல வந்து என்ன தப்பு? LIAI சன்னு வந்திருக்கணும். இங்க CN கொடுத்துருக்காங்க. நமக்கு சன்னு வந்திருக்கணும். அதுதான் இங்க தப்பா இருக்கு. இப்ப எங்க இருக்குன்னு பாருங்க. LIAAS வந்துச்சா? ஆன்சர் ஆப்ஷன் 1. இது கொஞ்சம் ட்ரிக்கியான வார்த்தை. ஏன்னா இங்க சைலண்ட் ப்ரொனன்சியேஷன் இருக்கும். ஸோ ப்ரொனன்சியேஷன் வச்சு உண்மையான ப்ரொனன்சியேஷன் வச்செல்லாம் படிச்சீங்கன்னா இது வந்து தப்போட சான்ஸ் இருக்கு. சரியா, எனக்கு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வேர்ட் சைலண்டா இருக்கும். நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த சைலண்ட் வேர்டை விட்டுட்டு பண்ணுவோம். இப்போ ஆப்ஷன்ல வரும்போது நமக்கு அது நிறைய டவுட் வரும். ஸோ உங்களுக்கு எப்படி ஸ்பெல்லிங் இருக்கோ அதுக்கு ஏற்றபடியே நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி படிச்சுக்கோங்க ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் படிக்கும்போது. சரியா, அடுத்து பார்க்கலாம் 38 பாருங்க. சூஸ் a misspelled word from the given option. கொடுத்திருக்க ஆப்ஷன்ல தப்பான ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சூப்பர்சீட். சூப்பர்சீட் இது வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. SCDயா CDயான்றதா நமக்கு டவுட் வரும். ஓகேவா, கரெக்டான ஆன்சர் வந்து SCD. சூப்பர்ல எஸ் வருதுல, அதே தான் திருப்பியும் ரிப்பீட் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர்ல வர அதே எஸ் தான் ரிப்பீட் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஆன்சர் தப்பு அப்படின்னா ஆப்ஷன் 1 தான். ஏன்னா இந்த இடத்துல சீக்வலா எஸ் வரும். கான்சென்சஸ் கரெக்ட், ஸ்பெல்லிங் கரெக்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம். கேரண்டி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, ஸ்பெல்லிங் கரெக்ட். த்ரெஷ்ஹோல்டு ஸ்பெல்லிங் கரெக்ட். ஸோ தப்பான ஸ்பெல்லிங் ஆப்ஷன் 1, சீக்வலா எஸ் வரும். அடுத்து பார்க்கலாம் 39 பாருங்க. சூஸ் அ கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். கொடுத்துருக்க ஆப்ஷன்ல கரெக்டான ஸ்பெல்லிங் எதுன்னு கேட்கறாங்க. ஹிண்ட்ரன்ஸ்னு வந்திருக்கும். கரெக்டா? ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போதே தெரியுது. ஹிண்ட்ரன்ஸ் இது நம்மளே எழுதி பார்த்துடலாம். ஹிண்ட் அப்புறம் என்ன சொல்லுவோம்? ரன்ஸ்ன்னு சொல்லுவோம். RANC ஹிண்ட்ரன்ஸ், ரன். ஓகே, இது நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்க, ஹிண்ட்ரன்ஸ்னா RUN நினைப்பாங்க, ரன்ஸ் நினைப்பாங்க. இதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. ரேன், சரியா? ஹிண்ட்ரன்ஸ், ஹிண்ட்ரன்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாம் 40 பாருங்க. which of the following words is correctly spelled? கரெக்டான ஸ்பெல்லிங் எது அப்படின்னு கேக்குறாங்க. ரிட்டோரிக்கல். இது வந்துட்டு ஹச் வந்து நமக்கு சைலண்டா வரும் ரிட்டோரிக்கலுக்கு, சரியா? இந்த ரிட்டோரிக்கல்ல RH கரெக்ட் தான், ஆனா வாசிக்கும் போது ரிட்டோரிக்கல் REன்ற மாதிரி வாசிப்போம், பட் H கண்டிப்பா வரும். இது ஸ்பெல்லிங் கரெக்டா தான் இருக்கு. அடுத்து பாருங்க ரெஸ்பிளண்டன்ட். ரெஸ்பிளண்டன்ட்னு வரும். ANT நிறைய ரிப்பீட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல, இந்த ஆண்ட் கிடையாது, என்ட். ஸோ இது தப்பு. இந்த ரிவர் கிடையாது, நதி அந்த மாதிரி ரிவர் வராது, ரெவர்பரேட்னு வரும், சரியா? ரெவர்பரேட் அது வந்து ஒரு லவுட் நாய்ஸ், அந்த நாய்ஸ் சம்பந்தமா சொல்லக்கூடியது. ரெவர்பரேட்னா REVERன்னு வந்திருக்கும், சரியா? இதுவுமே தப்பு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ரெடண்டன்சி. ரிடண்டன்சின்னு வரும். டண்டன்சி இது டென்ட்னு கொடுத்துருக்காங்க. DUNன்னு வந்திருக்கணும் சென்டர், ஓகேவா? REDUNDANCYன்னு வந்திருக்கும், சரியா? எல்லாமே ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ கரெக்டான ஸ்பெல்லிங் இந்த ரிட்டோரிக்கல். மற்ற ஆப்ஷன்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா இதை ரிப்பீட் பண்ண சான்ஸ் இருக்கு. அடுத்து பார்க்கலாமா? 41 பாருங்க. சூஸ் ஆப்ஷன் வித் மிஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. தப்பான ஸ்பெல்லிங் ப்ரொபகேஷன், ரீஜனல், கொலாப்ஸ், லெஜிட்டிமசி. இதுல தப்பான ஸ்பெல்லிங் என்ன அப்படிங்கறத நீங்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 40 கொஸ்டின்ஸ் பார்த்தோம்ல, அந்த 40க்கு நீங்க பாஸ் பண்ணி ட்ரை பண்ணிருப்பீங்க. 40க்கு எவ்வளவு போட்டீங்கன்றதையுமே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் 41 நீங்க ட்ரை பண்ணுங்க. 42 பாருங்க. சூஸ் அ மிஸ்பெல்ட் வேர்ட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். பீஸ்ஃபுல், செலஸ்லி, சாலஜிஸ்ட், சோடியாக். இதுலயுமே தப்பான ஸ்பெல்லிங், ரெண்டுமே தப்பான ஸ்பெல்லிங் தான். ஸோ 41 அண்ட் 42 இந்த ரெண்டையுமே நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. அண்ட் 40க்கு எவ்வளவு போட்டீங்கன்றதையுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, சரியா? இந்த MTSல ஸ்பெல்லிங்ஸ் ரொம்ப அதிகமா கேட்டிருந்தாங்க. மொத்தமே 35 ஷிஃப்ட். ஆனா 100+ கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு மிஸ்பெல்ட்ல இருந்து வந்துச்சு, ஸ்பெல்லிங்ஸ்ல இருந்து வந்துச்சு, சரியா? அப்போ ஒரு ஷிஃப்ட்ல கண்டிப்பா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சில ஷிஃப்ட்ல 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம், ஓகேவா? எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.